நமஸ்காரம். ட்ரிச்சியோட ஐகான் மலைக்கோட்டை. ட்ரிச்சியின் அடையாளமாக இருக்கும் மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோவிலோட 10 ஹைலைட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கோவிலோட சிறப்புகள் பலரும் அறியாதவை. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 10 சிறப்பு அம்சங்களை இப்போ பார்க்கலாமா? முதலாவதாக, இந்த கோவில் 3800 கோடி வருடங்கள் பழமையானது. இந்த மலைக்கு கொடும்பாளூரில் இருந்து கற்களும் பிற பொருட்களும் கொண்டு வரப்பட்டு பல்லவர்களும் பின்னர் நாயக்கன்மார்களும் சீரமைத்தனர். இரண்டாவது, மலையின் அடிவாரத்தில் மாணிக்க விநாயகர் சன்னதி, நடுவில் தாயுமானவர் சன்னதி மற்றும் அம்மன் சன்னதி, மலையின் உச்சியில் உச்சி விநாயகர் சன்னதி என 3 சிகரங்களை 3 லெவல்ஸ் கொண்டு உள்ளது இந்த மலைக்கோட்டை. மாணிக்க விநாயகர் சன்னதி முதல் தாயுமானவர் சன்னதி வரை படிக்கட்டுகள் கருங்கல்லால் மூடப்பட்ட தள அமைப்பை கொண்டுள்ளது. மூன்றாவதாக, இங்கு கீழிருந்து உச்சி வரை தோராயமாக 400 - 437 படிகள் பாறைகளை வெட்டி செய்யப்பட்டுள்ளன. படிகள் குறுகலாக உள்ளதால் ஏறி இறங்கும்போது கவனமாக இருக்கணும். நாலாவது, நடுவில் இருக்கிற தாயுமானவர் சன்னதி பாடல் பெற்ற 275 சிவஸ்தலங்களில் ஒன்றாகும். ஐந்தாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்ப்பிணி பெண்ணிற்கு தாயாயிருந்து பிரசவம் பார்த்ததால் இங்குள்ள சிவபெருமான் தாயுமானவர் என்று அழைக்கப்படுகிறார். ஆறாவது சிறப்பு அம்சம், இங்குள்ள குழலம்மை என்கிற குத்தளாம்பிகை அம்மன் சந்நிதியில் ஸ்ரீ ஆதிசங்கரர் அருளி செய்த சௌந்தர்யலஹரி பாடல்கள் கல்வெட்டுக்களாக பொறிக்கப்பட்டுள்ளன. ஏழாவது, இங்குள்ள நவ கிரகங்கள் சூரியனை பார்த்த முகமாக உள்ளன. இது மிகவும் சிறப்பு அம்சமாகும். எட்டாவதாக, உச்சி விநாயகரின் சந்நிதி வாயிலிலிருந்து படிக்கட்டுகளும் மலையின் தோற்றமும் விநாயகரின் துதிக்கை போல இயற்கையிலேயே அமைந்துள்ளது. ஒன்பதாவது, இங்குள்ள வசந்த மண்டபத்தில் விபீடனன் ரெங்க விமானத்தை திருவரங்கத்தில் ஸ்தாபிக்க உச்சி பிள்ளையார் உதவியதாக கூறப்படும் புராண வரலாறு செதுக்கப்பட்டுள்ளது. இந்த கதையின்படி விபீடனன் விநாயகர் தலையில் அடித்தவடு மறையாமல் இன்றும் உள்ளதாக கூறப்படுகிறது. பத்தாவது, இங்கு பௌர்ணமி மற்றும் தமிழ் மாத பிறப்பு நாட்களில் இந்த மலையை வலம் வரும் வழக்கம் உள்ளது. ஒவ்வொரு மாசமும் சங்கடகட சதுர்த்தி விரத நாளில் அதிகாலை முதல் இரவு வரை சிறப்பு பூஜைகள் நடைபெறும். பக்தர்கள் பெரும்பாலும் இரவு சந்திரோதயத்திற்கு பிறகு விநாயகர் தரிசனம் செய்கின்றனர். விநாயகர் சதுர்த்தி இங்கு பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும் முக்கிய திருவிழா. விசேஷ அபிஷேகம், அலங்காரம் மற்றும் சிறப்பு ஹோமங்கள் நடைபெறும். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையை ஏறி தரிசனம் செய்கின்றனர். மலையின் கீழிலிருந்து உச்சி வரை தாமரை, சந்தனம், பில்வம் கொண்டு செல்லும் வழிபாடு சிறப்பு மிக்கது. உச்சி பிள்ளையார் கோவில் பாறைகளை வெட்டி கட்டியிருக்கிற தொழில்நுட்பம், இயற்கை காற்றோட்டம், மலைப்பாங்கான பாதை ஆகியவற்றால் தனித்துவம் பெறுகிறது. மேலே சென்று பார்க்கும்போது திருச்சி முழுவதும் கண்முன்னே விரியும் அந்த காட்சி, காவிரி நதி, ஸ்ரீரங்க கோபுர தரிசனம், மாலை வேளைகளில் ஜிலு ஜிலுன்னு அடிக்கிற காற்று, இந்த அனுபவம் வேற லெவல் தான். எத்தனை முறை போனாலும் சலிக்காத அழுக்காத ஒரே இடம் அது உச்சி பிள்ளையார் கோவில் தான். உச்சி பிள்ளையார் தரிசனம் மன நலத்தையும் ஆன்ம நலத்தையும் வலுவாக்குற ஒரு உன்னதமான இடம். இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.